Hello guys, welcome to my channel Comfort Cooking. இன்னைக்கு நான் பார்க்க போறது சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு 1 pot கடலை கறி. ஓகேவா? குயிக்கா பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு வந்து கடலை வந்து ஓவர்நைட் சோக் பண்ணி எடுத்துர்க்கேன். இதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு மசாலா வேணும். ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிரலாம். ஒரு ஜார்ல 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வந்து கசகசா, 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு, அதுக்கு அப்புறமா 4-5 முந்திரி பருப்பு, அதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் வந்து தேங்காய், துருவன தேங்காய். ஓகேவா? இந்த எல்லாத்தையும் நல்லா போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சும்மா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் போட்டு எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து கடலைக்கறி ரெடி பண்ணிடலாம். ஒரு குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நான் வந்து ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் வந்து கல்பாசி, அதுக்கப்புறமா ஜீரகம், சோம்பு, ஓகேவா, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது அது போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி அது போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு திருப்பி நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் நல்லா வதக்கணும்னாலே தக்காளி நல்லா வெந்துடும். இப்போ வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், ஓகேவா, சில்லி பவுடர், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அடிஷ்னல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நம்ம ஊற வச்சுருந்த கடலையும் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கடலை, இந்த அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கூட நாங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி திருப்பி ஒரு 1/2 கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்ல ஒரு கொதி வரும்போது குக்கர் மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சு இறக்கணும்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய 1 pot கடலைக்கறி ரெடி. ஓகேவா? கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.